1/2 லிட்டர் பேக்கெட் பால் எடுத்திருக்கேன். அதில் வந்து 1 செம்பு தண்ணி ஊற்றிருக்கேன். இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, 1 செம்பு தண்ணி ஊற்றுனதுக்கப்புறம் இதை வந்து ஒரு 10-15 நிமிஷம் நல்லா கொதிக்க விடணும். எந்த அளவுன்னு பார்த்துக்கோங்க. ரொம்ப திக்காக வேணும்னா இன்னும் கொஞ்சம் நேரம் கொதிக்க விடுங்க, அவ்வளோதான். எனக்கு வந்து ஒரு 15 நிமிஷம் கொதிக்க வச்சுருந்தேன் பாலை. பால் கொதித்ததுக்கப்புறம் இறக்கி வச்சிடணும். ஸ்டவ்வில் இருந்து இறக்கி வச்சுட்டு நல்லா ஆறணும். அப்போது பாதி சூடாக இருக்கையில் நான் என்ன பண்ணுவேன்னா, ஜீனி இருக்கு இல்லையா, ஜீனி வந்து நமக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவு எடுத்து இதில் மிக்ஸ் பண்ணிடலாம். ஏன்னா சீக்கிரம் கரைஞ்சிரும். ரொம்ப ஆறிடுச்சுன்னா கரையாது, கரையிறதுக்கு லேட் ஆகும். அதுக்காக நான் அப்படி பண்ணுறேன். நீங்கள் எப்படின்னு பார்த்துக்கோங்க. எனக்கு வந்து 1.5 பவுல் வந்து சுகர் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு எப்படின்னு பார்த்துக்கோங்க. தித்திப்பாக வேணுமா எப்படின்னு பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து இன்னொரு பவுலில் என்ன பண்ண போகிறேன்னா, ஃபில்ட்ரு பண்ண போகிறேன். இந்த பாலில் இருக்க ஆடைலாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் குடிக்க மாட்டாங்க பசங்க, பிடிக்காதுன்னு சொல்லிடுவாங்க. அதுக்காக ஃபில்ட்ரு பண்ண போகிறேன். ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துட்டு, இப்போ ரோஸ் சிரப் இருக்கு இல்லையா, அதை வந்து 2-3 ட்ராப் தான் இதில் ஊற்றிருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவு பார்த்துக்கோங்க. இது வந்து ஃப்ளேவருக்காகவும் கலருக்காகவும் சேர்க்குறது. அதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு என்ன பண்ண போகிறோன்னா, ஐஸ் க்யூப்ஸ் இருக்கு இல்லையா, அது வந்து இதில் கொஞ்சம் நான் ஜாஸ்தியாகவே சேர்த்துருக்கேன். உங்களுக்கு எவ்வளோன்னு பார்த்துக்கோங்க. அதையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ வந்து லாஸ்ட்டாக வந்து என்கிட்ட வந்து ரோஸ் இருந்தது இல்லையா, ரோஜாப்பூ இருக்கு இல்லையா, அது வந்து இருந்தது. அதனால இதில் சேர்த்துருக்கேன். இந்த ரோஸ் மில்கில் சேர்த்துருக்கேன். இல்லைன்னா ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. நம்ம வீட்டில் இருந்ததுன்னா பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க. ரொம்ப சிம்பிள் தான். ரோஸ் மில்க் வந்து பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், குட்டீஸுக்கும் ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.